1818 ஆண்டு மே 5 ஜெர்மனியின் ட்ரியர் நகரம். அன்று பிறந்தது ஒரு மனிதன் அல்ல, ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி, ஒரு புரட்சி. சமத்துவமற்ற உலகை பார்த்த கண்கள், அநீதியை ஏற்றுக்கொள்ள மறுத்த அறிவு, அதிகாரத்தை சவால் செய்த சிந்தனை. உலக அரசியல் வரலாற்றின் திசையை மாற்றிய அந்த சக்தியின் பெயர் காரல் மார்க்ஸ். மார்க்ஸ் பிறந்த காலம் சமத்துவமற்ற உலகம். ஒரு புறம் செல்வம், மறுபுறம் வறுமை. ஒரு புறம் அதிகாரம், மறுபுறம் உழைப்பு. சமூகம் ஏன் சமம் அல்ல என்ற கேள்வியே அவரது வாழ்நாள் சிந்தனையின் மையமாக மாறியது. பேன் மற்றும் பெர்லின் பல்கலைக்கழகங்களில் சட்டம், தத்துவம், அரசியல், பொருளாதாரம் ஆகிய துறைகளை பயின்று முனைவர் பட்டம் பெற்றார். ஆனால் பட்டங்கள் அவரை வடிவமைக்கவில்லை, அநீதிகளே அவரை வடிவமைத்தன. அவர் படித்தது புத்தகங்களை அல்ல, மனித வேதனையை. உலக வரலாறு அரசர்களின் கதை அல்ல என்று மார்க்ஸ் உணர்ந்தார். அது வர்க்க போராட்டங்களின் வரலாறு. முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்கள், இந்த மோதல்தான் வரலாற்றை நகர்த்துகிறது. 1848 ஆண்டு வெளிவந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ ஒரு அறைகூவலாக மாறியது. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற முழக்கம் அரசுகளை அசைத்தது, அதிகாரங்களை சவால் செய்தது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையாக மாறியது. தொழிலாளி உழைக்கிறான், மதிப்பு உருவாகிறது. ஆனால் அவனுக்கு கிடைப்பது ஊதியம் மட்டும், மீதமிருப்பது லாபம். அந்த லாபம் தொழிலாளியின் உழைப்பிலிருந்து உருவாகிறது. இதையே மார்க்ஸ் சர்ப்ளஸ் வேல்யூ என விளக்கினார். முதலாளித்துவத்தின் அடிப்படை சுரண்டல் இதுதான். இந்த சிந்தனைகள் புத்தகங்களில் முடிவடையவில்லை. 1917 ஆண்டு ரஷ்யாவில் புரட்சி வெடித்தது. மார்க்சின் கோட்பாடுகள் லெனின் கைகளில் அரசியல் ஆயுதமாக மாறின. தொழிலாளர் விவசாயிகள் ஆட்சி உருவானது. உலகின் முதல் கம்யூனிச அரசு சோவியத் யூனியன் பிறந்தது. அந்த அலை சீனா, கியூபா, வியட்நாம் என உலகம் முழுவதும் பரவியது. மாவ் ஜெடாங், ஃபிடல் காஸ்ட்ரோ, ஹோ சி மின் போன்ற தலைவர்கள் தங்கள் சமூக சூழலுக்கு ஏற்ப மார்க்சிய சிந்தனையை நடைமுறைப்படுத்தினர். மார்க்ஸ் ஒரு நாட்டுக்காக எழுதவில்லை, ஒரு இனத்துக்காக பேசவில்லை. அவர் பேசினார் உழைப்பாளிகளுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக. அதிகாரத்தின் மீது கேள்வி எழுப்பினார். உழைப்பின் மரியாதையை உலகத்துக்கு நினைவூட்டினார். இந்த சிந்தனையின் உலகளாவிய தாக்கம் காலத்தால் மறையவில்லை. 1999 ஆண்டில் BBC நடத்திய கருத்து கணிப்பில் கடந்த 1000 ஆண்டுகளின் மிகச்சிறந்த சிந்தனையாளராக காரல் மார்க்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஐன்ஸ்டீன், நியூட்டன், டார்வின் போன்ற ஜாம்பவான்களை பின்னுக்கு தள்ளி அவர் முதலிடம் பிடித்தார். 1883 ஆண்டு மார்ச் 14 மார்க்ஸ் மறைந்தார். ஆனால் அவரது சிந்தனை மறையவில்லை.